வணக்கம். நேற்று அண்ணாமலை அவர்கள் CNN டவுன் ஹால் அப்படின்னு சொல்லி சென்னையில் நடந்த ஒரு ப்ரோக்ராமில் ஆனந்த் நரசிம்மன்கிற ஆங்கர் கிட்ட ஒரு 1-on-1 இன்டர்வியூ, ஒரு 1/2 hour 40 minutes இருக்கிற இன்டர்வியூ. அதில் ஒரு 15 கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகள் என்ன, அதோடைய பதில்கள் நம்ம என்ன சொன்னால் அப்படிங்கிறத ஒரு ஹைலைட்ஸ் மாதிரி தமிழில் பார்க்கணும். ஏன்னா அது இங்கிலீஷில் இருந்துச்சு, நம்ம தமிழில் பார்க்குறோம். இதாவது இன்னையோட வீடியோவில் இருக்க போது நான் உங்கள் மணியன் கோபி, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். முதல் கேள்வி என்ன இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, உங்களை மாதிரியான நல்ல நல்ல லீடர்ஸ் எல்லாமே வந்து மார்ஜினலைஸ் பண்ணப்படுறாங்களோ, ஒதுக்கி வைக்கப்படுறாங்களோ, அது பிஜேபியாக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, இது நடக்குதோ அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு கேள்வியே. அதுக்கு அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நீங்கள் இந்த கீழே ஃபஸ்ட் ரோவில் உட்காந்துருக்கிற தலைவரையோ சேர்த்து சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் எனக்கு வந்து அந்த வீடியோவில் ஃபஸ்ட் ரோவில் யார் உட்காந்துருக்காங்கன்னு தெரியல, ஒரு வேளை கார்த்திக் சிதம்பரம் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு அவர் சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், பாலிடிக்ஸுங்கிறது வந்து நம்ம முன்ன பின்ன அந்த ஆர்டர்லாம் மாற்றி தான் விளையாடணும். கிரிக்கெட்டில் எப்படி பேட்டிங் ஆர்டர் இருக்குதோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சில டைம் ஓப்பனிங் பேட்ஸ்னாவே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. வேறு ஒரு ஆர்டரில் இருந்து நம்ம ப்ளே பண்ண வேண்டி வரலாம். அதான் வந்து பாலிடிக்ஸோடைய ஒரு சூக்ஷ்மமேன்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு ஒரு சொல்கிறாரு, அது ரொம்ப ரிஸ்க்கும் இருக்குது கூட. இப்போ கூட இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச்சில் பேட்டிங் ஆர்டர் மாற்றுறதுனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்க, படுதோல்வி அடைஞ்சாங்க அப்படின்றாங்க. அப்போ சொல்கிறாரு, கிரிக்கெட் அனாலிஜி உங்கள்கிட்ட ரொம்ப அதிகமாக பேச விரும்பலை, அதனால் நீங்கள் வந்து கிரிக்கெட் இப்போ கூட கிரிக்கெட் ப்ரோக்ராம்லாம் நடத்துறீங்க, அதனால் அதோட விட்டுறலாம் அப்படின்றாரு. இது வந்து முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி வந்து, பிஜேபி இந்த எலெக்ஷனில் என்ன எதிர்பார்க்குறீங்க, வாட் ஆர் யூ லுக்கிங் ஃபார்வர்ட் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த வாட்டி நாங்கள் வந்து ஒரு ஜூனியர் பார்ட்னராக தான் இருக்கிறோம் அலையன்ஸில். ஸோ நாங்கள் ஒரு சப்போர்ட்டிங் ரோல் தான் ப்ளே பண்ணுறோம். ஆனால் பிஜேபியில் நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம்னா, ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் எம்எல்ஏஸை சட்டசபைக்குள்ளே பிஜேபி சார்பு அனுப்புறது தான் எங்களுடைய ஒரு நோக்கமாக இருக்குது அப்படிங்கிறது. மூணாவது, சிஎம் இங்கே வந்திருக்கும் போது தமிழ்நாடு வெர்சஸ் பிஜேபி, தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ தான் இந்த எலெக்ஷனோட நரேட்டிவ்னு சொல்லி சிஎம் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு. அதுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இன்னும் இவங்க வந்து 1960கள் 80கள்லேயே வந்து இன்னும் அவங்க அரசியலை நடத்திட்டு இருக்கிறாங்க. இன்னுமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடியிலிருந்து ஆன்டி நார்த்து, சவுத் வெர்சஸ் நார்த்து, ஹிந்தி வெர்சஸ் தமிழ், சென்ட்ரல் வெர்சஸ் ஸ்டேட், இப்படியே வந்து அந்த அரசியலை இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 5 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும், நான் ரிப்போர்ட் கார்டு கொடுக்குறேன். சிஎம்மாக இருந்துட்டு இந்த 5 வருஷம் எனக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்து நான் என்னதான் பண்ணேன்னு சொல்லி ரிப்போர்ட் கார்டு கொடுக்கணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி வெறுப்பரசிலே இவங்க முன்னெடுத்துட்டு இருக்காங்க. அது துரதிருஷ்டம் அப்படிங்கிறாரு. ஃபோர்த்து கேள்வி, இப்போ தான் இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் வந்திருந்தாங்க. ஸோ ஸ்டாலின் அவர்களும் சொல்கிறாங்க, தமிழ்நாடு வந்து 11.19% வந்து வளருது. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு அகைன்ஸ்டாக இருக்கிறதையும் மீறி நாங்கள் வந்து 11.1% வளர்றோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு உங்களோட பதில் என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாரு, இந்த கேள்வி நீங்கள் கேட்டது நல்லது, நான் சொல்கிறேன். இது என்னங்க, இது வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. மொத்தமாக நீங்கள் வந்து செக்டார் வைஸ் க்ரோத் கொடுக்கணும். இந்தியாவில் வந்து ரொம்ப அதிகமான இண்டஸ்ட்ரியலைஸ் ஆன ஸ்டேட் வந்து, அட்வான்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆன ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. அஃப்கோர்ஸ் மகாராஷ்டிராவுக்கு தமிழ்நாடு அவ்வளோ இண்டஸ்ட்ரியலைஸ் ஆயிருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து பிஎல்ஐ ஸ்கீம்ஸ் வந்து அது மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து மேனுஃபேக்சரிங் செக்டாரில் ஆட்டோமோட்டிவில் வந்து 82 அப்ளிகேஷன்ஸ் வந்துச்சு. அதில் 46 தமிழ்நாட்டுக்கு அலோகேட் ஆயிருக்குது. இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீம் தான். அப்புறம் எலக்ட்ரானிக்ஸில் பார்த்தோன்னா 69% ஆஃப் தி ஜாப்ஸ் தமிழ்நாட்டுக்கு தான் வந்து வந்திருக்குது. அப்போ இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கான்ட்ரிபியூஷன் தானே. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கான்ட்ரிபியூஷன் இவ்வளோ இருக்கிறது கண்கூட தெரியுதே. இது கண்கூட தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து இன்ஸ்பைட் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறது எவ்வளோ ஒரு கேலி கூத்தா இருக்குது. அதனால வந்து டீப் பண்ணணும். நீங்கள் வந்து அவங்க வெறும்னா சொல்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த கேள்விகள்லாம் கேட்கணும். அப்போ இந்த மாதிரி பிஎல்ஐ ஸ்கீமில் இவ்வளோ தூரம் தமிழ்நாடு கான்ட்ரிபியூட் ஆயிருக்கு, பெட்டராக இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அது ஒன்று. இன்னொன்று, மற்ற துறைகள்லாம் பாருங்களேன். இப்போ அக்ரிகல்ச்சர் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் இந்த 5 வருஷத்துடைய க்ரோத் ரேட் வந்து 3% க்ரோத் ரேட்டில் இருக்குது. எப்படி விவசாயத்தை நீங்கள் 3% க்ரோத் ரேட் வச்சுட்டு நான் பெருசாக வளர்ந்துருக்கிறேன்னு சொல்லி சொல்ல முடியும்? அப்போ இந்த மாதிரியான நீங்கள் பிரித்து செக்டார் வைஸ் கேட்கணும் கேள்விகள். அப்போ தான் வந்து தெரியும். அவங்க வந்து ஒரு ஸ்னேக் ஆயில் சேல்ஸ்மேன் மாதிரி எல்லாத்தையும் மறைச்சிட்டு பொய் பிரச்சாரம் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் அது பண்ணல இது பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் சென்ட்ரல் கவர்மெண்டோட சப்போர்ட் அவ்வளோ பெருசாக இருந்திருக்கு. அதனால தான் தமிழ்நாடால் இந்த ஒரு க்ரோத் கொடுக்க முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறார். அதுக்கு ஆனந்த் நரசிம்மன் அடுத்த 5 கேள்வி என்ன கேட்குறாருன்னு சொன்னால், இது பொதுவாக என்ன கன்ஃபியூஷன்னா சார், ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணுற வேலைக்கு சென்ட்ரல் கிரெடிட் எடுக்குதுன்னு இவங்க சொல்கிறாங்க, அவங்க பண்ணுற வேலைக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் கிரெடிட் எடுத்துக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க. இதுதானே கன்ஃபியூஷன். இந்த கன்ஃபியூஷனை கொஞ்சம் கிளியர் பண்ணுங்களேன் அப்படிங்கிறாரு. அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பாருங்க, நான் என்ன பண்ணுறேன்னா அவங்க வைக்கிற குற்றச்சாட்டுக்கு நான் பதில் தான் சொல்கிறேன். அப்போ இதெல்லாம் ஃபேக்ட்ஸ் தானே. அவங்க மறுக்கட்டும், இல்லை பிஎல்ஐ ஸ்கீமில் வந்து எனக்கு இது 42 அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆகுதுன்னு அவங்க சொல்லட்டும். இதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணதுக்கான ப்ரூஃப் ஃபேக்ட் தானே நான் வைக்கிறேன். இதில் எப்படி நீங்கள் வந்து கிரெடிட் கிளைம் பண்ணுறோன்ற எங்கே இருக்குது? நிஜமாலும் நடந்தது நான் சொல்கிறேன். அதுவும் அவங்க வைக்கிற குற்றச்சாட்டுக்கு நான் வந்து பதில் சொல்கிறேன். அப்போ இது வந்து அவங்க தான் வந்து ஃபேக்ட்ஸை பேஸ் பண்ணி தான் பதில் சொல்லணும் அப்படிங்கிறது. அப்போ இந்த பதில் சொல்லிட்டு அண்ணாமலை நான் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த பாருங்கள், இவ்வளோ பெரிய க்ரோத்லாம் சொல்கிறாங்களா, செக்டர் வைஸ் நம்ம பிரித்து பார்க்க சொல்கிறேன்ல, இதெல்லாம் ஜாப்லெஸ் க்ரோத்து. இதெல்லாம் வந்து அவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிறதுனால நடக்கிற க்ரோத்தே ஒழிய ஜாப்ஸ் அவ்வளோ கிடைக்கிறதே இல்லை. தமிழ்நாட்டில் வந்து அவங்க 5 லட்சம் ஜாப்ஸ் தரேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு தான் எலெக்ஷனில் மேனிஃபெஸ்டோவில் கொடுத்து தான் வேலைக்கு ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனால் 5 லட்சம் ஜாப்ஸ் எங்கே கொடுத்தாங்க? எங்கேயுமே ஜாப்ஸ் இல்லை. எல்லாரும் அவங்க ஊரை விட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க, ஸ்டேட்டை விட்டு வெளியே போகிறாங்க, நாட்டை விட்டு வெளியே போகிறாங்க. இதான் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 6வது கேள்வி என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால், இதுதானே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலேயும் உள்ள குற்றச்சாட்டு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஜாப்லெஸ் க்ரோத் தானே வந்து காங்கிரஸ் குற்றச்சாட்டு இருக்குது. நீங்கள் அதே குற்றச்சாட்டை டிஎம்கே மேலே தமிழ்நாட்டில் வைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக ஏகப்பட்ட பாயிண்ட்ஸோட பயங்கர எக்ஸலண்ட்டான ஒரு பதில்.
அதாவது என்னென்னு சொன்னால், நீங்கள் வந்து தமிழ்நாட்டோட நிதி நிலையை கொஞ்சம் பார்க்கணும். நம்ம இப்போ தமிழ்நாட்டில் வந்து 4 லட்சம் கோடிக்கு மேலே கடன் வாங்கிட்டாங்க. இப்போ இந்த கடன் வாங்கி தான் வந்து இந்த க்ரோத்தே வந்து காமிச்சிட்ருக்குறாங்க. இந்த கடனை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், இவங்க பொதுவாக என்ன சொல்லுவாங்க, ஜிடிபிக்கு டெட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. சரி, ஜிடிபி டு டெட் ரேஷியோ எடுப்போம். அதை எடுத்து பார்த்தீங்கன்னா 2011 16% தான் நம்மளோட கடன் இருந்துச்சு. இன்றைக்கி 26% கடன் இருக்குது. இதை சொன்னீங்கன்னா உடனே நீங்கள் வந்து சிங்கப்பூரை பாருங்கள், அங்கே பாருங்கள், இங்கே பாருங்கன்றாங்க. சரி, அதுக்கு மேலே நீங்கள் வந்து கடன் வாங்குறீங்கன்னு வச்சாலும் அந்த கடனை எதுக்காக செலவு பண்ணுறீங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு வந்து நம்ம செலவு பண்ணுறது 50,000 கோடி. அதே இது 13% ஓவரால் எக்ஸ்பெண்டிச்சர், நம்மளோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 13% இருக்குது. இதே இது குஜராத்தில் 26% வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறாங்க. 1 லட்சம் கோடி அவங்க வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இதுதானே வளர்ச்சி. அப்போ இந்த மாதிரி நம்பர்ஸை நீங்கள் விட்டுட்டு நீங்கள் வந்து வளர்ச்சின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படிங்கிறது. சரி, இந்த ஜாப்லெஸ் க்ரோத்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த ஜாப்லெஸ் க்ரோத் எடுத்துக்கிட்டிங்கன்னா 300 டெக்ஸ்டைல் மில்ஸ் வந்து மூடப்பட்டிருக்கு நம்மளுக்கு வந்து நியூஸ் ரிப்போர்ட்ஸ் வருது. இது எதனால நான் அவங்க கிட்ட கேட்டோன்னு சொன்னால், எலக்ட்ரிசிட்டியோடைய கரண்ட் ரேட் வந்து 9 rupees 25 பெர் யூனிட் கமர்ஷியல் ரேட் இருக்குது. நீங்கள் இந்தியா ஃபுல்லாக எந்த ஸ்டேட்டுக்கு வேணால் போங்க, எந்த ஸ்டேட்லேயாச்சும் போயிட்டு எங்கேயாச்சும் எலக்ட்ரிசிட்டி கமர்ஷியலுக்கு 9 rupees 25 எங்கேயாவது சார்ஜ் பண்ணுறாங்களா? இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து நான் 500 பில்லியன் கொண்டு போகிறேன், 1 trillion கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரீஸ்க்கு இந்த அளவுக்கு நீங்கள் எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் பண்ணிங்கன்னா எப்படி அது வந்து சஸ்டைனபிள் மாடலாக இருக்கும்? இங்கே இருக்கிற எலக்ட்ரிசிட்டி டிபார்ட் டிஸ்காம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அவ்வளோ பெரிய நஷ்டத்தில் இருக்குது. 1.25 லட்சம் கோடி நஷ்டத்தில் இருக்குது. அப்போ இதுதானே நீங்கள் வந்து மெட்ரிக்ஸாக எடுத்துக்கணும். ஒரு தமிழ்நாடுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் வளருதா வளரலையா, இண்டஸ்ட்ரியில் என்ன கரண்ட் ரேட் இருக்குது. மத்திய பிரதேஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு யூனிட் ₹1 கொடுத்துட்ருக்காங்க. அப்போ என்ன கேப்பு பாருங்கள். அப்போ இதெல்லாம் தான் வந்து அவங்களுடைய ஜாப்லெஸ் க்ரோத்துக்கு உண்டான ப்ரூஃப்ஸ் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாரு. அப்புறம் 7வது கேள்வி என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால், சரி இதெல்லாம் ஒரு பக்கம், ஆனால் கடைசியில் அவங்க 5,000 இப்போ கொடுக்குறாரு. அந்த 5,000 கொடுத்து அவங்களாலையும் வந்து ஆட்சிக்கு வந்துட முடியுதில்லை. நீங்களும் இந்த மாதிரி தானே பல ஸ்டேட்டில் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி ஊக்கத்தொகை இல்லை உரிமை தொகை அந்த மாதிரி கொடுத்து பெண்களுக்காக நான் செலவு பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணுறீங்கல்ல, அப்போ அதானே நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நீங்கள் கொடுங்க, தப்பு கிடையாது. நானுமே வந்து மக்களுக்கு பணம் கொடுக்குறது தப்புன்னு சொல்ல வரல. ஆனால் ஒரு லாஜிக் வச்சுக்கணும். நீங்கள் வந்து என்ன சொன்னீங்க, எல்லா பெண்களுக்கும் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, அதை கொடுக்கல. அப்புறமா வந்து ஒரு சில ரெஸ்ட்ரிக்ட் பண்ணீங்க. அதுவுமே நீங்கள் அந்த மாதிரி வாக்குறுதி கொடுத்து எலெக்ஷனுக்கு ஜெயிச்சிங்க. ஆனால் 28 மாதங்கள் கொடுக்கவே இல்லை. அது ஏன் கொடுக்கல? அப்போ அது நியாயம் இல்லை. அது ஒன்று. அப்புறம் இப்போ பொங்கலுக்கு நான் கொடுக்குறேன்னு சொன்னால் 2 பொங்கல் 3 பொங்கலுக்கு நீங்கள் கொடுக்கவே இல்லை. அப்படி எப்படி நீங்கள் பொங்கலுக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்காம எப்படி இருக்க முடியும்? கொடுக்கல. அதுக்கப்புறமா கோடைக்கால நிதின்னு ஒன்று கொடுக்குறீங்க. அப்போ இதுக்கு முன்னாடிலாம் கோடைக்காலம் இல்லையான்ற கேள்வி வருது. அப்போ நீங்கள் வந்து நான் இப்போ ஒரு வாக்குறுதி கொடுக்குறேன், அந்த வாக்குறுதி 60 மாதம் நான் நிறைவேற்றுறேன்னு சொன்னால் கூட ஒரு கேள்வி வராது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதையும் உங்களுக்கு சூட்டபுளாக பண்ணுறீங்க அப்படிங்கிறாரு. அப்புறமா இந்த பணமே நீங்கள் கடன் வாங்கி தான் கொடுக்குறீங்க. இப்படி கடன் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்கள் கையில் என்ன மிஞ்சும், ஸ்டேட்டில் என்ன நிற்கும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ எட்டாவதா விஜய் பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் ஒரு ஃபோர்ஸ்ன்னு நினைக்கிறீங்களா? இது ஒரு 3-way ஃபைட்டுன்னு நினைக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. அப்போ அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாரு, 100% ஒத்துக்கிறேன், விஜய் பெரிய ஃபோர்ஸ் தான், நிறைய ஓட்டு எடுக்க போகிறாரு, எல்லாரும் ஷாக் ஆகிற அளவுக்கு ஓட் பர்சன்டேஜ் இருக்க போகுது. ஆனால் வந்து அந்த கன்வர்ஷன் ஒன்று நடக்குமான்னு எனக்கு தோணலை. ஏன்னா அந்த ஸ்ட்ரக்சர் வேணும். அந்த ஓட் கன்வர்ஷனுங்கிறது வித்தியாசமான ஒன்று. டிஆர்பி ரேட்டிங்கில் ஏகப்பட்டது வருது, கூட்டம் இருக்குது, நல்ல மொமெண்டம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த ஓட் கன்வர்ஷன் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஸ்ட்ரக்சர் வேணுங்கிறத நான் நினைக்கிறேன். இதை வந்து அவர் இந்த எலெக்ஷன் முடியும் போது அந்த ஸ்ட்ரக்சரோட இம்பார்ட்டன்ஸ் அவருக்கு தெரிஞ்சுப்பார். அவர் லாங் டேர்ம் ஃபைட்டுக்கு அவர் ரெடியாக இருந்தார்னா அவருக்கு அரசியல் எதிர்காலம் இருக்குது, இல்லைன்னா கஷ்டம் அப்படிங்கிறாரு. 9th கேள்வி கேட்குறாரு, விஜய்க்கு ஸ்ட்ரக்சர் இல்லைன்னு சொல்கிறீங்க, ஒருவேளை விஜய்க்கு ஐடியாலஜி இருக்குதோ அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, அவர் வந்து சென்ட்ரிஸ்ட்டுங்கிற மாதிரி அவர் காமிச்சிக்கிறாரு, எல்லாத்தையும் ப்ளீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு, எல்லாத்துலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கணும்னு நினைக்கிறாரு. அப்படிலாம் இருக்க முடியாது. நீங்கள் ஸ்டாண்ட் எடுக்கணும், ஒரு முடிவு எடுக்கணும். உங்களை சுற்றி மட்டுமே இருக்குதுன்னு சொன்னால் அது வேலைக்கு ஆகாது. நான் வந்து கரூர்லாம் அவருக்கு அவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி நடக்கும். அவருக்கு வந்து அதை மேனேஜ் பண்ணுறதுக்குன்னா இல்லை, ஆனால் அவர் காரணம் இல்லைங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ கரூர்லாம் அவர் ஸ்ட்ரக்சர் இல்லை அப்படிங்கிறது வந்து கிளியராக வந்து வெளிப்பட்ட ஒரு தருணம் வந்து கரூர். ஏன்னா அவரை சுற்றி தான் அவரோட மொத்த பார்ட்டி இயங்கிக்கிட்டு இருக்குது. அப்போ கரூரில் அவர் அந்த இடத்துலேருந்து காலி ஆகிட்டாருன்னு அந்த செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் யாருமே வந்து அங்கே எதுவுமே லீடர்ஷிப் எடுத்து பண்ண முடியல. அப்போ இதுதான் வந்து அதை காமிக்கிற விஷயம். அப்போ ஐடியாலஜிலையுமே அவர் என்ன பண்ணணும்னு சொன்னால் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும், ஒரு முடிவு எடுக்கணும். அது இல்லாமல் அவர் எல்லாத்தையும் ப்ளீஸ் பண்ணணும்னு நினைக்கிறார், அது வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறாரு. அப்புறம் திருப்பரங்குன்றத்துலையுமே அவர் சைலண்டாக இருந்தார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. திருப்பூரில் அவர் மட்டும் சைலண்டாக இல்லை, எனக்கு கேட்டால் என்டிஏவே சைலண்டாக இருந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆனந்த் நரசிம்மன் அவர்கள் கேட்குறாங்க. ஏன்னா டிஎம்கே வந்து கோர்ட் ஆர்டரையே மீறியுமே அவங்க தப்பிச்சு போயிட்டாங்களே. ஹிந்துக்களால் வந்து கார்த்திகை மாதத்தன்னைக்கு கார்த்திகை தீபம் ஏற்ற முடியலையே, அப்போ என்ன நீங்கள் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், ஆமாம் இந்த மாதிரிலாம் வந்து சைலண்டாக இருக்கிறது தப்பு, அவர் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருக்கணும். எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா 1980 பாலிடிக்ஸே மைண்டில் வச்சே வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னுமே ஹிந்துக்கு சப்போர்ட் பண்ணால் வந்து கம்யூனல் நினச்சிட்டு அமைதியாகவே இருக்கிறாங்க.
நான் வந்து இந்த விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமியோட நான் பாராட்டுவேன். ஏன்னா அவர் ஒரு பிரின்சிபல் ஸ்டாண்ட் எடுத்தார். இந்த மாதிரி அவங்க பண்ணியிருக்கணும், ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கு ஆனந்த் நரசிம்மன் அவர்கள் கேட்குறாரு 11th கேள்வியா, பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்கிறதுங்கிறது ஒன்று, ஆனால் பொலிட்டிக்கல் ஸ்டாண்டை வச்சு என்ன பண்ணுறது? நீங்கள் வந்து உங்களோட மொத்த பவரையும் காமிச்சு நீங்கள் வந்து தீபத்தை ஏற்ற வச்சிருக்கணும்ல. என்டிஏல நீங்கள் ஏடிஎம்கே இருக்கீங்க, பிஜேபி இருக்கீங்க, எல்லாரும் சேர்ந்து அதை வந்து பண்ணியிருக்கணும்ல. அது பண்ணாமல் இருந்தால் எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு ஒரு முக்கியமான கேள்வி கேட்குறாரு, இன்னுமே இந்துக்களுக்கு மத்தியில் ஜாதி பிரச்சனைகள் இருக்குதா? இந்துக்கள்லாம் ஜாதி வாரியாக பிரிஞ்சிருக்கிறாங்களா? ஒரே ஜாதியாக இருந்தால் கூட ஒரு ஜாதியில் இருக்க 2 தலைவர்கள் மேலே இருக்கக்கூடாதுங்கிற மாதிரியான பாலிடிக்ஸ் நடந்துட்டு இருக்குதா? கவுண்டர் சமுதாயத்தில் ஒருத்தர் தான் முன்னிலை இருக்கணும், 2 கவுண்டர் சமுதாய தலைவர்கள் இருந்தாங்கன்னா ஒரு கவுண்டர் சமுதாய தலைவர் இருக்கணும், இன்னொரு கவுண்டர் சமுதாய தலைவர் வந்து வெளியே சும்மா உட்காந்துருக்கணுங்கிற மாதிரி இருக்குதான்னு சொல்லி கேட்குறாரு. ரொம்ப ரொம்ப நியூயன்ஸ்டான ஒரு கேள்வின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்போ அண்ணாமலை அவர்கள் இபிஎஸ் அவர்கள் ரெண்டுமே கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க நினைக்கிறேன். எனக்கு தெரியல, எனக்கு இந்த சமுதாயத்தை பற்றி ஜாதியை பற்றி பேசல வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது. ஆனால் கள நிலவரமும் அரசியல் அப்படி தான் இருக்குதுங்கிறதுனால அதை பற்றி நம்ம வந்து பிரேக் டவுன் பண்ண வேண்டிய தேவை வருது. அப்புறம் பர்டிகுலர்லி இந்த கேள்வி தான் அவர் அந்த கவுண்டர் சமுதாயம் மென்ஷன் பண்ணி கேட்குறாரு. அப்போ அவர் என்ன தான் கேட்க வராருன்னு சொன்னால், இபிஎஸ் அவர்கள் இருக்கிறதுனால, கவுண்டர் சமுதாயத்தில் இந்த தலைவர் இருக்கிறதுனால இன்னொரு கவுண்டர் சமுதாய தலைவரான நீங்கள் வந்து வெளியே உட்காந்துருக்க வேண்டிய கட்டாயம் தேவைப்படுதா? அப்போ உள்ளுக்குள்ளேயே நம்ம இந்து சமுதாயத்துக்குள்ள பிரச்சனை இருக்குதா? அரசியல்லையுமே வந்து நம்மளால் ஒன்றுக்கு சேர்ந்து வேலை பார்க்க முடியலையா அப்படிங்கிற கேள்வி கேட்குறாரு. அதுக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து அதை அப்படியே கம்ப்ளீட்டாக அதை விட்டுட்டார். ஏன்னா அவர் என்ன பண்ணிட்டார்னா, அது வேணும்னு பண்ணாரா வேணாம் பண்ணாரான்னு எனக்கு தெரியல, ஆனால் எல்லாத்தையும் கிளப் பண்ணிட்டார். எல்லா கேள்விகளும் ஒரு 4-5 கேள்வி சேர்த்து கிளப் பண்ணி கேட்டதுனால இவர் அந்த கடைசி பட்டெலாம் அப்படியே டோட்டலாக இக்னோர் பண்ணிவிட்டு, ஏடிஎம்கே வந்து எங்களுடைய எல்லா முடிவுகளுக்குமே ஒத்து போகணும்னு அவசியம் கிடையாது, அவங்க வந்து அவங்களும் ஒரு அரசியல் கட்சி, இது நாங்கள் மெர்ஜ் பண்ணலையே, நாங்கள் நிறைய விஷயங்களில் வி அக்ரி டு டிஸ்அக்ரி, அதனால் அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கங்கிற மாதிரியான பதில் சொல்லிட்டு, ஏன்னா முதல் பார்ட் ஆஃப் தி கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு அடுத்து கடந்து போயிடுறாரு. இவருமே அப்புறமா பெருசாக புஷ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 12வது கேள்வி கேட்குறாரு. அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இவங்களுமே வந்து இவங்கள்ட்ட இருந்தால், அதாவது பெரியாரில் தான் வந்திருக்கிறாங்க, அப்போ ஏடிஎம்கேக்கு டிஎம்கேக்கு டிஃபரன்ஸே இல்லையே, நீங்கள் இப்போ ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சிங்கன்னா அப்போ டிஎம்கே கூட தான் நீங்கள் கூட்டணி வைப்பீங்க போலையே, அப்போ 2 பார்ட்டிக்கு எந்த வித்தியாசமே தெரியலையே. நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா திராவிடியன் பாலிடிக்ஸ் வெர்சஸ் நேஷனலிஸ்டிக் பாலிடிக்ஸ் இப்படி இருக்கும்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் ஏடிஎம்கே கூட இப்படிலாம் வந்து கூட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் முதலே சொன்ன மாதிரி ரெண்டுமே வந்து எல்லாமே ஒத்து போகணும் அவசியம் கிடையாது, இந்த வாட்டி எங்களுடைய நோக்கமே வந்து டிஎம்கேயை பவர்லேருந்து இறக்குறது மட்டும் தான் எங்களோட நோக்கம், அந்த நோக்கத்தில் நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்துருக்கிறோம் அப்படிங்கிறாரு. அப்போ அவங்க அடுத்த கேள்வி கேட்குறாங்க, அப்படி எல்லாருமே வந்து ஒன்று சேர்ந்து டிஎம்கே தான் வந்து வெளியே கொண்டு போகணும்னு சொன்னால் நீங்கள் டிஎம்டிகே எப்படி வெளியே விட்டீங்க? இப்போ விஜயகாந்த் அவர்கள் கட்சி எப்படி டிஎம்கே கிட்ட போகிறது நீ அனுமதிக்கலாம்? அப்போ உங்கள் அலையன்ஸே ஒன்றா ஸ்ட்ராங்காக இல்லையே, எல்லாம் ஒன்றா இல்லை போலையே அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் தெளிவாக, நம்ம இதுக்கு முன்னாடி தான் அந்த டிஎம்டிகே பற்றி பேசும்போது நம்ம பேசின பாயிண்ட், அந்த பாயிண்ட் அப்படியே அண்ணாமலை அவர்கள் பேசினார். நம்ம பேசின பாயிண்ட் அவர் பேசினார் சொல்ல மாட்டேன், ஒரே பாயிண்ட் 2 பேர் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லலாம். அப்போ அண்ணாமலை அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இங்கே பாருங்கள், இதுக்கு முன்னாடி 2024 2 இருந்தோம், என்டிஏ ஒரு அலையன்ஸாக இருந்துச்சு, ஏடிஎம்கே ஒரு அலையன்ஸாக இருந்துச்சு. இந்த டிஎம்டிகே வந்து ஏடிஎம்கே கூட தான் இருந்துச்சு, என்டிஏல இருந்த பாட்டிலாம் வந்துட்டாங்க, ஏடிஎம்கேல இருந்த பார்ட்டி வந்து டிஎம்டிகே வரலை அப்படின்றதோடு முடிச்சிட்டார். அதாவது அதுக்கு அவங்க தான் பொறுப்பு, அவங்க அப்படிலாம் சொல்லலை. அது அந்த ஃபேக்டை மட்டும் ஆக்சுவலாக முன்னாடி எடுத்து வச்சுட்டு அவர் என்ன சொல்லிடுறாருன்னு சொன்னால், ஆனால் நீங்கள் ஒன்றும் பெருசாக யோசிக்க தேவையில்லை, டிஎம்டிகே அங்கே போனதுனால ஒன்றும் அரசியல் சூழலெல்லாம் பெருசாக மாறாது, ஏன்னா மக்களோட மனநிலை டிஎம்கே வெளியே துரத்தணுங்கிறதா மனநிலையாக இருக்குது, எங்களோட அலைன்ஸே ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறதுனால நாங்கள் வந்து அதை பற்றி பெருசாக ஒரு இம்பாக்ட் இருக்கும் நான் நினைக்கல அப்படின்னு சொல்லி அதை முடிச்சிடுறாரு. 14th கேள்வியா, அப்போனா பிஜேபி வந்து 35%, அதாவது பிஜேபி என்டிஏ 35% ஓட்டு எடுத்துவீங்களான்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், இல்லை நான் 40% மேலே எடுத்துருவோன்னு தான் நான் நம்புகிறேன், ஏன்னா ஒரு பேலன்ஸ்ட் அலையன்ஸாக இருக்குது, ஒரு ரீஜனுக்கும் ஒரு பார்ட்டிஸ் தேவைப்படுறாங்க, அந்த மாதிரி எல்லா ரீஜனல் பாலிடிக்ஸுமே இருக்கிற மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணுறோங்கிறாரு. தட் இஸ் ஆக்சுவலி அதை சொல்லும் போது தான் எனக்குமே புரிஞ்சுது, ஆமாம் நிஜமாலுமே ட்ரூ. ஏன்னா நார்த் பெல்ட்டுக்கு வந்து பாமக தேவைப்படுது, சவுத் பெல்ட்டுக்கு வந்து டிடிவி தினகரன் அவர்கள் தேவைப்படுறாங்க, கொங்கு ரீஜனுக்கு வந்து ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி 2 பேருமே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அப்படி அவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், இதெல்லாம் எங்கேயாவது ஒரு இடத்துல கேப் விழுந்துருது. இப்போது ஏடிஎம்கேக்கு வந்து போன வாட்டி 2024 பாமக அங்கே இல்லை, டிடிவி இல்லை, 21லேயும் சவுத்துக்கு வந்து டிடிவி இல்லை, அப்படிலாம் இருக்குது. அப்போ அஃப்கோர்ஸ் ஓபிஎஸ் அவர்கள் இருந்துக்கணும், பட் ஓபிஎஸ் அவர்கள் டிஎம்கே சப்போர்ட் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜ் தான் நினைக்கிறேன் இவங்களுக்கு. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லா ரீஜனல் பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், அலையன்ஸில் கொண்டு வந்து ஒரு பேலன்ஸ்ட் அலையன்ஸ் கொண்டு வந்துருக்கிறோம், அதனால் கம்ஃபர்டபுளாக 40% தாண்டிடலாங்கிறாரு. சவுண்டட் லாஜிக்கல் டு மீ. சரி, கடைசி நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பாரதியாரா பெரியாரா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் வந்து பெரியாரை வந்து நான் டிமீன் பண்ண விரும்பலை, இப்போ விஜய் அவர்கள் கூட கட்சி ஆரம்பிக்கும்போது பெரியாரை நான் எடுத்துக்கிறேன், ஆனால் அவரோட இந்த கொள்கையெல்லாம் எடுத்துக்கலன்னு சொல்லிட்டு பெரியார் மைனஸ்னு ஒரு சிலதெல்லாம் கழிச்சிடுவாங்க. அதே மாதிரி தான் பெரியார் அவர்களுடைய பல விஷயங்கள் நம்ம மைனஸ் பண்ணாலுமே அவரோட காலகட்டத்துக்கு அவர் ஒரு சில விஷயங்கள் முக்கியமான தேவை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் பாரதியார் அப்படி கிடையாது, அவரோட எண்ணங்கள் கருத்துக்கள் எல்லாமே எப்போவுமே வந்து உபயோகப்படக்கூடிய பொருந்தக்கூடிய கருத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார்.
அப்படின்றத சொல்லிட்டு என்ன பண்ணலன்னா புத்திசாலித்தனம் இந்த இன்டெலெக்ட் பார்ட் எங்கே நான் பார்க்குறேன்னு சொன்னால் அதை பிரேக் டவுன் பண்ணல. பிரேக் டவுன் பண்ணி அதை வியாக்கியானம் கொடுக்கும்போது தான் பிரச்சனையே வருது. நீங்கள் வந்து மேலோட்டமாக ஃபேக்ட்ஸ் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா புரிஞ்சுக்க போகிறது இல்லைங்கிற மாதிரி ஆகிடுது. இப்போ துரந்தர் கூட தான் வந்து எனக்கு ஏன் துரந்தர் ஞாபகம் துரந்தர் கூட என்ன பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சுன்னு சொன்னால் இந்த எதிர்க்கிற பார்ட்டிஸ்க்கு அந்தளவுக்கு இன்டெலெக்ட் கம்மியாக தான் இருக்குது. அதனால் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனா இந்த படம் வந்து எதை எதிர்க்குதுன்னு அவனுக்கு புரியவே இல்லை. அவன் என்ன நினச்சிட்டான்னு சொன்னால் பாகிஸ்தானில் இருக்க ஒரு சிலர்லாம் வந்து இவங்க கௌரவப்படுத்தி காமிக்கிறதுனால இது கௌரவம்னே நினச்சிட்டாங்க. நான் பாருங்கள் துரந்தரை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ ப்ளேஸ் பண்ணுறேன். இப்படி இதில் நான் சொல்ல வந்த பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் பெரியார் வந்து அவரோட நிறைய கருத்துக்கள் நிறைய பேர் ஏற்றுக்க மாட்டாங்க. ஒரு சிலர் மட்டும் தான் ஏற்றுக்குவாங்க. அது ஒரு சில டைமுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். ஆனால் பாரதியார் பொறுத்த வரைக்கும் அவருடைய எல்லா கருத்துக்களுமே பொருந்தும், எல்லா காலங்களுக்கும் பொருந்தும்னு சொல்லி கிளியராக காமிச்சிட்டார். ஆனால் இவர் தான் மேல் அப்படின்னு தான் சொல்லலை. அது புரிஞ்சவனுக்கு புரியும், புரியாதவன் வந்து சரி அவர் பெரியார் திட்ட போல நினச்சிட்டு விட்டுருவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை மட்டும் சொல்லிவிட்டு 2 பேருமே தேவை அப்படின்ட்டார். அதுக்கு இவர் திரும்ப இன்னொரு ப்ரில்லியண்ட்டான ஒரு கேள்வி. சரி பெரியார் வந்து ஒரு சில காலத்துக்கு பயன்படுவார், பாரதி எப்பவுமே காலத்துக்கு பயன்படுவார், சரி ஃப்யூச்சருக்கு யார் பயன்பட போகிறாருன்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஒரு சொல்ல ஃபியூச்சருக்கு 2மே இல்லை, புது செட் ஆஃப் லீடர்ஸ் தேவைப்படுவாங்க. பழைய லீடர்ஸ்லேருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்துகிட்டு புது செட் ஆஃப் லீடர்ஸ் தான் வந்து ஃபியூச்சருக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடாரு. பிரில்லியன்ட் ஆன்சர்ஸ். கேள்விகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருந்துச்சு. அதே சமயத்தில் வந்து புஷ்ஷும் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். டீசெண்டாக அவர் என்ன பதில் சொல்கிறாரோ அதை ஏற்றுக்கிட்டு போயிடுறாரு. நான் உன்னை மடக்கிறேன், உன்னை கவுக்கிறேன், உன்னை மாட்டி விட்றேன் என்ற நோக்கம் இல்லை. முக்கியமான கேள்விகள் பெர்டினன்ட் கேள்விகள் கேட்டு அதை அப்படியே விலகிட்டார். அதை வந்து கடைசியில் அவரே சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பாருன்னா கிரிக்கெட்டிங் டெர்மினாலஜிஸில் டஃப்பான பால்ஸை வந்து வெல் லெஃப்ட்னு சொல்லுவாங்க. பதில் சொல்லாமல் இருக்கிறதே புத்திசாலித்தனம், கிரிக்கெட்டில் அடிக்காமல் இருக்கிறதே புத்திசாலி, வெல் லெஃப்ட் அந்த மாதிரி நீங்கள் விளாண்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூ அவர் முடிச்சிடுறாரு. ஸோ இந்த இன்டர்வியூவில் என்னோட அப்சர்வேஷன் நான் நடுநட்டில் சொல்லிட்டேன். ஸோ கேள்விகளும் ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருந்துச்சு, பதில்களுமே வந்து ரொம்ப டிப்ளமேட்டிக்காக ரொம்ப டீசெண்டாக இருந்துச்சு. அதில் அந்த பெரியார் பாரதியார் பதில்கள் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் என்ன நினச்சிங்க, உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். மேலும் ஒரு பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் வீடியோ சந்திக்கிறேன். வணக்கம்.